ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்றைக்கி ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து இருக்க பெல் ஐக்கான் ஆல் ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்கள் வீடு தேடி வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சீப் எப்படி க்ளீன் பண்ணுறது ஈஸி அப்படின்றதாங்க நான் சொல்லியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சீப் இருக்குது. இது வந்து எங்கள் 4 பேரோட சீப், அதாவது என் பொண்ணு, பையன், என்னோடய ஹஸ்பண்ட், நான், எல்லாரோட சீப்பு தாங்க இது. இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஒன்று ஒரு விதமாக இருக்குது. ஏன்னா எப்போவுமே நம்ம சீப்பை தனித்தனியாக வச்சுக்கிட்டாங்க நல்லது. நம்ம தனித்தனியாக யூஸ் பண்ணும்போது நமக்கு பொடுகு தொல்லை எதுவும் இருக்காதுங்க. இப்போ இந்த சீப்பை நல்லா ஒரு பாத்திரத்துலையோ இல்லை பிளாஸ்டிக் ஏதாவது ஒன்றத்தில் போட்டுட்டு நல்லா பரப்பி வச்சுக்கோங்க. இதெல்லாம் சுடு தண்ணி ஊற்றுற, ரொம்ப கொதிக்கிற தண்ணி இல்லைங்க, இது லைட்டாக சூடாக தான் இருக்குது. சில டைம் நீங்கள் இட்லி வேக வைக்கும்போது அந்த தண்ணி இருக்கும் இல்லைங்க, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு தான் சூடு இருக்கும் இது. இப்போ இதை ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். 2 நிமிஷம் கழித்து நம்ம இதில் நான் டிட்டர்ஜென்ட் பவுடர் தாங்க போடுறேன். அதாவது நம்ம துணிக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த டிட்டர்ஜென்ட் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ லிக்விட் இருந்தாலும் லிக்விடும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இப்போ உங்களுக்கு பொடுகு தொல்லை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னும் போது அந்த பொடுகுக்கான ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த ஷாம்பு கூட இதில் நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லை, ஒருத்தருக்கு இருக்குது பொடுகு, இன்னொருத்தருக்கு இல்லை அப்படின்னும் போது யார் சீப்பில் பொடுகு தொல்லை இருக்குது அவங்க சீப்பை தனியாக நீங்கள் போட்டு டேண்ட்ரஸ் ஷாம்பு போட்டு நீங்கள் தனியாக வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியும் பண்ணலாம். நமக்கு பொடுகு தொலையும் கொஞ்சம் குறையும். இப்போ ஷாம்பு போட்டும் நல்லா அதனால் ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இந்த ஊறுறதுலேயே நமக்கு அதில் இருக்க அழுக்கெல்லாம் வெளியே வந்துடுங்க. நம்ம சுடு தண்ணி வேறு ஊற்றிருக்கோம். இப்போ லைட்டாக நம்ம இது மாதிரி ப்ரெஷ் போட்டு கூட எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. இப்போ தெரியுதா உங்களுக்கு அழுக்கெல்லாம் எவ்வளோ தண்ணியில் அழுக்கு இருக்குது பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? இப்போ பார்த்திங்கன்னா இது தண்ணியை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த சீப்பொடி கொஞ்சம் ரொம்ப அழுக்காக இருக்குங்க. அதனால் இதை நான் ப்ரஷ் போட்டு நல்லா தேய்ச்சிக்கிறேன். அதாவது உங்கள்கிட்ட வேஸ்ட்டான டூத் ப்ரஷ் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு தனியாக ப்ரஷ் வாங்கணும்னு இல்லைங்க. இது நல்லா தேய்ச்சிட்டு நம்ம தண்ணி ஊற்றி கழுவும் போது ஈஸியாக போயிடும். ஏன்னா நமக்கு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறிச்சு இல்லையா சுடு தண்ணியில், அதனால் எல்லாம் நல்லா அழகாக வாஷ் ஆகிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியில் நிறைய தண்ணி ஊற்றி நல்லா அலசுங்க. அப்போ தான் நமக்கு நல்ல அழுக்கெல்லாம் வெளியில் போகும். இப்படி நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றி நல்லா ஒன்று அலசி எடுக்கும் போது நமக்கு அழுக்கெல்லாம் நல்லா சூப்பராக போயிடுச்சு பாருங்கள். நல்லா பளபளன்னு வந்திருக்கு, தெரியுதா உங்களுக்கு? இப்போ இதில் முடியெலாம் இருக்குங்க, அதெல்லாம் ஒன்று எடுத்துடலாம். இப்போது ரொம்ப கொஞ்சம் அழுக்காக இருக்கிறதுலாம் லாஸ்ட்டாக நம்ம ப்ரஷ் போட்டு நல்லா அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியில் நல்லா அலசினாலே போதுங்க. நம்ம ரொம்ப ஸ்டெயின்லாம் ரொம்ப பண்ணவே வேண்டாம். இது மாதிரி வாரத்தில் ஒரு நாள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 2 வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் சீப்பை க்ளீன் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா, இது கொஞ்சம் அழுக்கு இருக்குது, அதை நம்ம ப்ரஷ் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த தண்ணியிலே எவ்வளோ அழுக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இதில் சின்ன சின்ன முடியெலாம் இருக்கும். இதை நம்ம ப்ரஷ்ஷில் நல்லா தள்ளி விட்டோன்னா சூப்பராக நமக்கு வந்துடும். இது மாதிரி ஒன்று எதில் அழுக்கு இருக்கோ அதை நல்லா எடுத்துட்டிங்கன்னா நமக்கு அழகாக வாஷ் பண்ணி எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பராக வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு நல்லா துணியிலையோ இல்லைனா நீங்கள் நல்லா ஃபேன் காற்றுலையோ இல்லை வெயிலையோ நல்லா காய வச்சு எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என் சேனலை லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட்டும் பண்ணுங்கள். நீங்கள் போகிற லைக் தான் யூடியூப் நெக்ஸ்ட் லெவலுக்கு இந்த வீடியோவை எடுத்துகிட்டு போகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்எஸ்டி கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் ஆப்ஷனுக்கும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வீடு தேடி வரும். இதுக்கப்புறம் போகிற வீடியோஸ் நிறைய இருக்குங்க, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நிறைய இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் நம்ம பார்க்கலாம்.